ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தெரிந்து கொள்ள பாடம் என்னென்னா, நோன்பு பற்றி. ஆண்டவர் நோன்பு பற்றி என்ன சொல்கிறாரு? புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, நீ நோன்பு இருக்கும்போது உன் முகம் வாட்டத்தோடு வச்சுக்கிட்டு, தலையில் எண்ணெய் தேய்க்காம, யாராவது கேட்டால் இல்லைங்க நான் இன்னைக்கு நோன்பு இருக்கிறேன் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லி, ஓ நீங்கள் நோன்பு இருக்கிறீங்களா, சரி 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 சரிங்க அவங்க ஒன்று நினச்சிக்குவாங்க, ஓ அவர் நோன்பு இருக்கார், அவர் ரொம்ப நல்ல மனுஷன், அவர் கடவுளுக்காக நோன்பு இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்குவாங்க இல்லையா? ஆனால் ஆண்டவருக்கு அது பிரியமானது. ஏன்னா நீங்கள் அப்படி சொல்லும்போதே, நீங்கள் நான் நோன்பு இருக்கிறேன்னு சொல்லும்போதே அது அவங்களுக்கு அந்த கைமாறு கிடச்சிருச்சு. அவங்க எதுக்கு நோன்பு இருக்கிறாங்களோ அந்த ஒரு கைமாறு, அந்த பெருமை. அவர் வாரத்தில் 2 நாள் நோன்பு இருப்பார்ரா, அவர் வெள்ளிக்கிழமை ஆனால் நோன்பு இருப்பார்ரா, செவ்வாய்க்கிழமை ஆனால் நோன்பு இருப்பார்ரா, அவர் ரொம்ப நல்ல மனுஷன்டா, அவர் கடவுளுக்கு பயந்து வாழ்கிறவர்ரா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அந்த பெருமைலாம் அதுலேயே வந்துடுது இல்லை. ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு, நோன்பு இருக்கும்போது, நீயோ நோன்பு இருக்கும்போது உன் முகத்தை நல்லா கழுவி, உன் தலையில் எண்ணெய் தேய்ச்சி, நல்லா தலை வாரி, முகம் மலர்ச்சியோடு நீ நோன்பு இருக்கணும். நீ நோன்பு இருக்கிறதே வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருங்க. நம்ம நோன்பு இருக்கிறதே யாருக்கும் தெரியக்கூடாதான். அது விண்ணகத்தில் இருக்க தந்தை ஒருவருக்கு தான் தெரியணுமா, வேறு யாருக்கும் தெரியக்கூடாதான். அப்படி தான் நம்ம நோன்பு இருக்கணுமா. ஆக்சுவலாக அது உண்மைதாங்க. நம்ம உண்மையாலே நோன்பு இருக்கும்போது, ஆண்டவரோடு நம்ம இருக்கும்போது நம்ம உடல் நல்ல பலமாக இருக்கும். ஆவியானவர் நம்மளை கூட இருப்பார். தீய சிந்தனை வராது, தீய எண்ணங்கள் வராது, தீய இது எதுவுமே வராது. நம்ம நல்ல பயபக்தியோட கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கும். அது உண்மையிலே நோன்பு இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் நோன்பு இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு அது புரியாது. இது மத்தேயு 6வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள் படிச்சிங்கன்னா இந்த வார்த்தைகள் அங்கே இருக்குங்க. இந்த நோன்பு பற்றி ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள். ஆனால் பழைய ஏற்பாடில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசாயா 58வது அதிகாரத்தில் 1லேருந்து 12 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா, அதில் அவர் சொல்கிறது பாருங்கள், நீ நோன்பு இருக்கிறது எதுக்கு, அப்படியே ஓரமாக போய் உட்காந்துக்கின்னு ஐயோ நான் நோன்பு இருக்கிறேன் அப்படின்ட்டு நல்லா தூங்கிட்டு, நம்ம காலையில் நோன்பு, நைட்டு தூங்கிட்டு ஒரு 10-11 மணிக்கு தான் எழுந்திக்கணும். எழுந்துச்சி அதுக்கப்புறமா நம்ம பல் விளக்கிட்டு சாப்பிட்டுடலாம் அப்படின்ற மாதிரி அது நோன்பு இல்லைங்க. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, உன்னுடைய உணவை இல்லாதவனுக்கு எடுத்துன்னு போய் கொடு. ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனையா, அதை போய் தீர்த்து வை. ஒருத்தனை முடியலையா, அவனை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போ. ஒருத்தனுக்கு ட்ரெஸ் இல்லையா, உன்னுடைய ட்ரெஸ்ஸை எடுத்துன்னு போய் கொடு. ஒருத்தனுக்கு இருக்க இடம் இல்லையா, அவனுக்கு உன் வீட்டில் இடம் கொடு. அந்த மாதிரி அப்போது உன்னுடைய நீதி முன் செல்லும், இஸ்ரவேல் தேவனோ உனக்கு பின்னால் வருவார் அப்படின்னு வராங்க. அப்போ நம்மளுடைய நீதி எதுனா, சுற்றி கிற்றி நீங்கள் எங்கே போனாலுங்க ஆண்டவர் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, ஏழைகளுக்கு உதவுறது, திக்கற்றவர்களை சந்திப்பது, விதவைகளுக்கு உதவுவது, நோயாளிகளை சந்திப்பது, தனிமையாக இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறது. உன்னுடைய நீ இப்போ நம்ம நோன்பு இருந்தால் நம்மளுடைய உணவை வேஸ்ட்டாக தானே போவோம். நம்மளுடைய உணவை எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். அதுதான் நம்ம நான் இன்றைக்கி நோன்பு இருக்கிறேன், இன்றைக்கி சாப்பாடு வேண்டாம், அந்த சாப்பாடு செலவு மிச்சம் அப்படின்ட்டு நம்ம அப்படி இருந்துடக்கூடாது. அதை படித்து பாருங்கள், ஏசாயா 58வது அதிகாரம். அதில் ஆண்டவர் எப்படி சொல்கிறார் பாருங்கள். அப்போது அவர் சொல்கிறது அப்படி இருக்குதுங்க. அதனால் தயவுசெய்து நோன்பு இருக்கும்போது உங்கள்கிட்ட உங்கள் உணவாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு 30 ரூபா 40 ரூபா சாப்பிடுவீங்களா, சும்மா குறைஞ்சது சொல்கிறேன், அந்த இன்னொருத்தர் இல்லாதவங்களுக்கு போய் வாங்கி கொடுங்க. யாராவது முடியாமல் இருந்தாங்கன்னா அவங்கள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போங்க. தனிமையாக யாராவது இருந்தாங்களோ அவங்களுக்கு போய் சொல்லுங்கள், அவங்களுக்கு போய் தைரியத்தை சொல்லுங்கள். நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்கள் கூட இருக்கார், ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார், நீங்கள் கவலைப்படாதீங்க
அப்படின்னு எடுத்து சொல்லுங்கள். அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதுனால அவங்க மனம் மகிழ்ச்சி அடையும். அவங்க வந்து ஆண்டவரை புகழ்வாங்க. அந்த ஆண்டவர் வந்து உங்களுக்கு வெளியரங்கமாக செய்வார். அந்த அதுதான் நம்ம நோன்பு இருக்கிறது விண்ணகத்தில் இருக்க பிதாவுக்கு தெரியும் போது அவர் நம்மளுக்கு வெளியரங்கமாக எல்லாம் செய்வார். இதுதான் நோன்பு பற்றி ஆண்டவர் பழைய ஏற்பாடில் போகிறாரு. ஆனால் புதிய ஏற்பாடை விட பழைய ஏற்பாடில் இது ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாரு. அது ஏசாயா 58. புதிய ஏற்பாடில் நீ நோன்பு இருக்கிறது தெரியவே கூடாது, மற்றவங்களுக்கு தெரியாமல் இரு, ஏதாவது குளிச்சு தலை சீவி அப்படியே புன்முறுவலோடு நோன்பு இருக்கும்போது அப்படி இருக்கணும் அப்படின்னும். பழைய ஏற்பாடெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாக்குடை உடுத்தி தலையில் சாம்பல் போட்டு அவங்களாம் நோன்பு இருப்பாங்க. இப்போ எஸ்தர் அம்மா நோன்பு இருந்தாங்க. அவங்க எதுக்காக நோன்பு இருந்தாங்கன்னா யூத குலங்களையே மீட்கிறதுக்காக நோன்பு இருந்தாங்க. நினைவே மக்கள் நோன்பு இருந்தாங்க. அவங்க எதுக்காக நோன்பு இருந்தாங்க? அந்த அவங்கள யோனா தீர்க்கதரிசி போய் அவங்கள அழிக்க போகிறேன்னு சொல்லுவார். அப்போ அவங்கள அழிக்கும்போது நம்ம ஐயோ கடவுளுக்கு விரோதமாக நம்ம பாவம் பண்ணிட்டோம்னு சொல்லி சாக்கு விட்டு யாருமே மிருகத்துக்கு கூட வந்து உணவு கொடுக்கல. அப்போ அவங்க ஒரு நோக்கத்துக்காக இருந்தாங்க. அதனால் வந்து நம்ம இது பண்ணுறோம். ஆனால் நம்ம தனிமையான ஒரு இதில் நம்ம ஜெபத்தில் நம்ம ஒரு வேண்டுதலில் வைக்கும்போது நோன்பு இருக்கும்போது அது யாருக்கும் தெரியாமல் நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்சு நம்மளுக்கு ஆண்டவருக்கு மட்டும் தெரியும் போது அது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். அது நோன்பு இருக்கும்போது நம்ம பிரகாசமாக இருக்கணும், சிரிச்சிட்டு இருக்கணும், நல்லா ஆக்டிவாக இருக்கணும். கண்டிப்பாக அது அந்த மாதிரி டைமில் ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்கும். அதனால் தயவுசெய்து நீங்கள் நோன்பு இருக்கும்போது யாருக்கிட்டே நோன்பு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாரு. நீங்கள் நோன்பு நிறைய பேர் இருப்பீங்க. அதனால் தயவுசெய்து இது வந்து தன்னை பெருமைப்படுத்திக்கிறவங்களுக்கு மட்டும் நிறைய பேர் நோன்பு இருக்கிறது வந்து ரொம்ப உண்மையாக இருக்கிறீங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் இல்லை, இது தன்னை பெருமைப்படுத்துகிறவங்களுக்கு சொல்கிறேன். நான் கூட முன்னாடி நோன்பு இருக்கும்போது சொல்லுவேன், நான் பாஸ்டிங்டா அப்படி சொல்லிவிடுவேன். அப்படிலாம் இருந்திருக்கிறேன். நான் பாஸ்டிங்லேயே பயங்கரம் பார் இப்படி அவர் பார் என்ன பாஸ்டிங்லேயே பார் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அது பெருமை. அப்படிலாம் நான் இருந்திருக்கிறேங்க. ஆனால் வேதத்தை படிக்கும்போது தான் தெரியுது அதெல்லாம் ரொம்ப தப்புன்ட்டு. அதனால் நம்ம நோன்பு இருக்கும்போது கர்த்தருக்கு மட்டும் தெரிகிற மாதிரி நோன்பு இருக்கலாம். அப்போ தான் நம்மளுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறப்படும். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சி மூலியமாக உங்களுக்கு சந்தித்ததில் மகிழ்ச்சி. உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.